மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பல்லேகம ஹேமரத்ன தேரரால் பாதிக்கப்பட்ட சிறுமியை விபச்சாரி என்று கூறிய அரசியல்வாதி மீது சட்டம் பாயுமா? யார் அந்த அரசியல்வாதி, எதற்காக இதை பேசினார் என்ற பல்வேறு விடயங்களை பார்க்கிறதோட பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய வைத்திய அறிக்கை வெளியானது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முன்னைய நாள் அமைச்சர், முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு பதவிகளை வகித்த மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் திலும் அமுனுகம. அவர் பல்லேகம ஹேமரத்ன தேரரால் பாதிக்கப்பட்ட சிறுமியை மிக மோசமான வார்த்தையை கொண்டு விழித்ததும் விமர்சனம் செய்ததும் தான் இப்போது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் குறித்த சிறுமியை எவ்வாறு விழித்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே பார்த்துட்டு வாங்களே. අපේ අටමස්ථානාධිපති හාමුදුරු අපිට ආරංචි විදිහකට ගණිකාවකගේ ප්‍රකාශයක් මත අත්අඩංගුවට අරගෙන අද රඳවගෙන ඉන්නවා. சொல்றதுக்கு ரொம்ப வாய் கூசுது. எமது அட்டமஸ்தானத்தினுடைய பீடாதிபதியை ஒரு விபச்சாரனுடைய பேச்சை வச்சு கைது செய்து தடுத்து வைத்து விசாரணை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. மிக மோசமான முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறார். இரத்தம் தேய்ந்த ஆடைகளை தனது கையாலே புதைத்ததாக வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார். இப்போது அவ சிறுவர் பராமரிப்பு நிலையத்துல குடும்பத்தை இழந்து உறவுகளை இழந்து தனிமையில வாடி வதங்குகின்ற சூழ்நிலை இருக்குது. தனக்கு நீதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போராடக்கூட ஒரு மனுஷன் இல்லாத சூழ்நிலையில தான் இப்போது ஏதோ ஒரு வகையில வழக்கு வந்தி அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில தான் இப்போது ஒரு மக்கள் பிரதிநிதியாக திலும் அமுனுகம ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லி 13 வயது சிறுமியை விழித்தது தான் இப்போது சமூக ஊடகங்கள்ல மிக பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது சமூக ஊடகங்களுடைய செயற்பாட்டாளர்கள் திலும் அமுனுகமுடைய வார்த்தை வாபஸ் பெறப்பட வேண்டியது மட்டுமல்லாம அவரை கைது செய்து சட்டத்துக்கு முன்ன நிறுத்தி அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோஷம் இப்போது எழுப்பப்பட்டு வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விபச்சாரத்தை தொழிலா செய்கிறவளாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு அப்பால தான் பாலியல் ரீதியாக ஒருத்தரால் துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகார் அளிச்சா அந்த புகாரை போலீசார் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புகாரையும் பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லித்தான் அந்த புகாரையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுதோ 13 வயது சிறுமி மீது இவள் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்வதற்கு எங்கிருந்து மனது வந்ததோ என்பதுதான் தெரியல. அடுத்த ஒரு விஷயம் 17 வயதுக்கு கீழே உள்ளவங்களை விபச்சாரி என்று சொல்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வயதுக்கு கீழே உள்ளவங்க பாலியல் ரீதியான விருப்புக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு வகையிலையும் விபச்சாரி அப்படின்னு விழிக்கிறதுக்கும் குற்றம் சுமத்தவும் முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் திலும் அமுனுகம அவங்களுடைய பேச்சு சட்டத்தின்படி குற்றம், சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமான ஒன்று அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்த சிறுமி இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் என்பதை தாண்டி இப்போது மிக முக்கியமான சாட்சியாகவும் இருக்கிறாரு. எனவே சாட்சியை அச்சுறுத்துவது, மன ரீதியாக அவங்களை வீழ்த்துவது, இது போன்ற வார்த்தை பிரயோகங்களால் அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுதும் இந்த வழக்கினுடைய போக்கும் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால சட்டத்தின் அடிப்படையில் சாட்சியங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சட்டத்துக்கு இருப்பதனாலும் அரசுக்கு இருப்பதனாலும் நீதிமன்றத்துக்கு இருப்பதனாலும் இப்படியான வார்த்தை பிரயோகங்களின் காரணமாக குறித்த சிறுமி மனதளவில் பாதிக்கப்பட்டு தனக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் போய் நம்மோடு சம்பந்தப்பட்ட பிரதிவாதி உச்சத்தில் இருக்கிறவர் ஒட்டுமொத்த சமூகம் நம்மளை எதுக்குது அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போறதுனாலும் ஒரு சிறுமி என்பதனால அவருடைய மனநிலை பாதிக்கப்படும் என்பதனாலும் சாட்சியை மிரட்டுதல் அப்படின்னு ஒரு விஷயத்துல திலும் அமுனுகம ஒரு குற்றம் விளைத்தவராக கருதப்படும். இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சட்டவாக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இது குறித்து நீதிமன்றம் வரைக்கும் இந்த குழந்தைக்காக இந்த ஒரு விடயத்துல திலும் அமுனுகம பேசிய பேச்சு சட்டவிரோதமானது, இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நீதிமன்றம் வரைக்கும் யாரு கொண்டு போவாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதை பெற்றோர் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது குறித்த தாயே தனது குழந்தைய 2 லட்சத்துக்கு விற்ற குற்றச்சாட்டுல இந்த ஒரு கேஸ்ல அவங்க ஒரு பிரதிவாதியா இருக்கிறதுனால அதை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. தந்தையும் கைவிட்டு எங்கோ போய்விட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க கிடைத்தது. ஒட்டுமொத்தத்துல குறித்த சிறுமிக்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்துல சட்ட நடைமுறையை கொண்டு வருவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால இதுக்கு மிக பொருத்தம், இதுக்கு தகுதியான அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அப்படி இல்லைன்னா தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை செய்யணும். அதுக்கு மேல சிறுவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 18வது உறுப்புரிமை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்டு குறித்த நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கி இந்த ஒரு விஷயத்தை சட்ட நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான தகுதியும் அதற்கான அருகதையும் குறித்த அமைச்சருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் இந்த ஒரு கருத்தை திலும் அமுனுகம சொல்லி 3 நாட்களை கடக்கின்ற இந்த சூழல்ல இது குறித்து விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஏன் வாய் திறக்காம இருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.
எனவே திலும் அமுனுகமைக்கு எதிரான சட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படணும். ஒன்று அவர் வார்த்தைகளை வாபஸ் பெறணும், இல்லைண்டா சட்ட ரீதியாக ஒரு சாட்சியை மிரட்டல், ஒரு சாட்சிக்கு அச்சுறுத்தல் விடல் என்ற பல்வேறு குற்றச்செயல்களில் இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் முன்வரணும் அப்படின்ற ஒரு பணிவான ரிக்வெஸ்ட்டை முன்வைத்து அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய விஷயத்துல எல்லா பகுதியினரும் மௌனமாக இருந்த சூழல்ல பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக வேண்டி நீதி கேட்டு சட்ட நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்துக்கான பெண்கள் அமைப்பு ஒன்று அனுராதபுர நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்தது ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தொடங்கும் பொழுது ஒரு போலீஸ் அதிகாரி போய்த்து ஒரு பெண்மணிட்ட கேட்கிறாரு, ஓவைசி மஹத்தியாட்ட சொல்லிட்டா இதை செய்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ ஒரு பதில் சொல்லி இருந்தா. ஓவைசி மஹத்தியாவை கேட்டுட்டு தான் பல்லேகம ஹேமரத்ன இந்த விடயத்துல செஞ்சு முடிச்சாரா அப்படின்னு கேட்ட உடனே போலீசாருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இந்த பதில் அமைந்திருந்தது. இப்படி அமர்க்களமாக ஆரம்பிச்ச ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோஷங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்துல போலீசார் அரசியல்வாதிகள் நடந்து கொண்ட விதம் எல்லாம் கண்டிக்கத்தக்கது. இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதிகாரத்தில் உள்ளவர் எதை வேண்டும் என்றாலும் செய்து கொண்டு பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது அங்கீகரிக்க முடியாத ஒன்று. அதிகார வர்க்கம் செய்கின்ற தவறுகள் சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்படுவதில்லை என்ற ஒரு கலாச்சாரம் இன்றுடன் முற்றுப்பெறணும் அப்படின்ற ஒரு விஷயமும், குற்றம் செய்தவன் யார் என்பதை பார்க்காம, சமூக அந்தஸ்து என்ன என்பதெல்லாம் பார்க்காம அனைவருக்கும் சட்ட சமம் அப்படின்ற வகையில குற்றத்தின் தன்மையை கருத்துல கொண்டு பதவி என்ன பட்டம் என்ன இவைகளெல்லாம் கருத்துல கொள்ளாம அனைவரும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு நீதி பலவீனமானவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். அதுக்கான போராட்டங்களை தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா பவல்ராஜ் அவங்களோட நாடகத்தை எல்லாம் நிறுத்திட்டு குறித்த சிறுமிக்கான நீதத்தை பெற்றுக்கொள்கின்ற விஷயத்துல கரிசனை காட்டணும், அதுக்கான பணிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோரிக்கையாக முன்வைச்சாங்க. எத்தனையோ பெண்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, அரசை பிரதித்துவப்படுத்தி இவங்க யாருமே வாய் திறக்காமல் இருப்பதுதான் பெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விமர்சனமாக முன்வைச்சாங்க. பெண்களை அதிகமாக கொண்ட ஒரு பாராளுமன்றம் தான் இப்போது அமைந்திருக்கின்ற பாராளுமன்றம். குறித்த சிறுமி இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதற்காக இந்த சிறுமி விஷயத்தில் ஒரு நாளாவது எடுத்து அதற்கான விவாதங்களை வச்சிருக்கலாமே என்ற ஒரு நியாயமான ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. ஒரு நாள் ஒதுக்கி விவாதங்கள் தேவையில்லை, ஒரு வார்த்தை எனும் இது குறித்த ஒரு கண்டனம், இது குறித்த ஒரு விஷயம் குறித்து எந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரை பேசாதது என்பது மிகப்பெரிய ஒரு மனவருத்தத்துக்குரிய விடயமாகத்தான் இது பார்க்கப்பட்டது. ஒரு பாராளுமன்ற பெண் உறுப்பினரை பார்த்து எதிர்க்கட்சியில் உள்ளவங்க யாரோ சொல்லிட்டாங்க அழகில்லை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு நாளை ஒதுக்கி அதுக்கான வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்ற சூழ்நிலையில, இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில, இவக்காக வேண்டிய ஒரு சட்டத்தரணி கூட முன்வராத சூழ்நிலையில எதற்காக இந்த சிறுமி குறித்து பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாம இவங்க இருக்காங்கன்ற கேள்வியும் நியாயமானது. மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் அனைவருக்கும் சமம், நீதி அனைத்துக்கும் மேல அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவங்களுடைய வாயால சொல்லி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இப்போது நீதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிக்கு மேல அட்டமஸ்தானம், அட்டமஸ்தானத்துக்கு கீழே நீதி இருக்கு அப்படின்ற கோஷங்களையும் அப்படியான விமர்சனங்களையும் முன்வச்சாங்க. இது ஒரு பாரபட்சமான விஷயம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வேண்டும் என்பதற்காக அனைவரும் போராடி அந்த நீதத்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், பலம் புரிஞ்சவங்க செய்கின்ற தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் அப்படின்ற விஷயத்தையும், அதுபோக பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய கைதில் இருந்த மந்தகதி கைது செய்யப்பட்ட உடனே ஒரு தனியார் வைத்தியசாலையில் இருந்தது. அதுக்கு பிறகு தேசிய மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டது. நீதிமன்றத்துக்கே வராமல் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை விமர்சனங்களாக அவங்க வச்சாங்க. இப்போது பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய வைத்திய அறிக்கை இப்போது வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 50வது இலக்க ஓட்ல இப்போது சிகிச்சை பெற்று வராங்க. அந்த ஓடுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சிறப்பு வைத்தியர் மனோகரி செனவிரத்னா அவங்க பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய வைத்திய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த வைத்திய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேரர் அவர்களுக்கு நீரிழிவு மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாகத்தான் அந்த வைத்திய அறிக்கையில குறித்த வைத்தியர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏன் அறிக்கையாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15ஆம் திகதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 22ஆம் திகதி இன்றைய தினம் பல்லேகம ஹேமரத்ன தேரரை நேரடியாக நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கும்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. பல்லேகம ஹேமரத்ன தேரரால் அனுராதபுர நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்க முடியாத அளவுக்கு நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதான வைத்திய அறிக்கையை இப்போது வழங்கியிருக்கிறாங்க. கைது அப்படின்னு வந்துட்டா அதிகாரம் படைச்சவங்களுக்கு எங்கிருந்து தான் இல்லாத பொல்லாத நோயெல்லாம் சேருதோ என்பதுதான் தெரியல.
இது போன்ற குற்றங்களை செய்யறதுக்கு நல்ல மன வலிமை இருக்கு. ஆனா கைதுண்டு வந்துட்டா ஓடி போய் நல்ல வைத்தியசாலைகளை ஏசி போட்ட குழுன்னு படுக்க முடியுமான வைத்தியசாலையில எனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு, உறுப்புகளை விட அதிகமான நோய் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல தான் அதிகார வர்க்கம் இப்படியான ஒரு நாடகத்தையும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிறுவர்களுடைய உரிமையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகின்ற வளமான ஒரு நாடாக எமது நாடு இருக்கட்டும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற மனோநிலை கொண்டவர்களாக எமது நாட்டு பிரஜைகள் இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.